இது உங்க ஃபன் பாக்ஸ் தமிழ் சேனல். நான் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 1 மில்லியன் வந்ததும் என்ன சர்ப்ரைஸ் சொல்றா? மறக்காம லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்பதான் இது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஆஹா, என்ன மனம் நம்ம வீட்டு கிச்சன் தானா இது? எம்புட்டு நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நல்ல சோறு வாசம்லாம் வருதே. என்ன செஞ்சிருப்பாவோ? அட என்ன இது? பிரியாணி செஞ்சு வச்சிருக்காவோ. இன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியலையே. ஐயம்மா, பிரியாணி பார்த்ததும் வயிறு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு சரி எடுத்து போட்டு சாப்பிடுவோம். ஆஹா, எப்பாடி மோந்து பார்க்கும்போதே சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கு. எப்பா சீக்கிரம் யாரும் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். ஆஹா, அடடா, வாசனையே தூக்குதுப்பா. என்ன யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. சேச்சே, நம்மளை யாரும் கூப்பிட போறா? ஏதாச்சும் மனப்பிரமையா இருக்கும். நம்ம வேலையை பார்ப்போம். சே, நிம்மதியா ஒரு பிரியாணி கூட சாப்பிட விட மாட்டானோ. யாராவது என்ன சும்மா நெட்டவலின்னு கூப்பிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்? சரி, இந்த பிரியாணியை விட்டுட்டு போக கூட எனக்கு மனசே இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? சரி, இந்த பிரியாணியை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு போவோம். எங்கே போக போகுது? நாம தானே வந்து திங்க போகிறோம். யார் வந்திருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். யாராவது? ஓ, நம்ம பிரியாணியே பிரிஞ்சு போகிறதுக்கு சுச்சுவேஷன் சாங்கெல்லாம் வருது போல. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரால இருக்கு. சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. அட யாராவது அங்க ஒரு சுச்சுவேஷன் சாங் கூட போட விட மாட்டாங்க. அட என்ன இது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காவோ. நம்மள நிம்மதியாக உட்காந்து சாப்பிட விட மாட்டாவோ போலயே. சீக்கிரம் ஏதாச்சும் சொல்லி அவங்கள பத்தி விட்டுறணும். அட வாங்கக்கா, வாங்க. என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கியா? நான் ஏதோ ராபச்சிக்காரன் வந்திருக்காவோ போல நினச்சிட்டேன். சரி, எப்பவும் வராதோ வீட்டுக்கு வந்திருக்கியே. உங்களுக்கு தர்றதுக்கு வீட்டில் காப்பி தண்ணி கூட சுத்தமா இல்லை. ஒரு சட்டி சோறு கூட இல்லைக்கா எங்க வீட்டில். சரி, எப்பவும் வராதவன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கிய. சரி, என்னால் ஒரு சாப்பாடு கூட உங்களுக்கு செஞ்சு போட முடியலக்கோ. தப்பாக எடுத்துக்காதையோ. நீங்கள் முன்னாடியே நீங்கள் வரதெல்லாம் சொல்லியிருந்தா நானும் நல்லா பிரியாணிலாம் செஞ்சு வச்சிருப்பில்லக்கோ. சரிக்கோ, எங்கள் வீட்டில் சுத்தமாக சாப்பாடே இல்லைக்கோ. நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இன்னொரு முறை வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நான் சாப்பாடெலாம் சமைச்சு போடுறேங்க்கா. சரிக்கா, போயிட்டு வாங்க. பாய். அட விடமாட்டாவோ போலியே நம்மளை. ஏக்கோ சொல்லுங்கக்கோ, எங்கள் வீட்டில் சுத்தமாக சாப்பாடே இல்லைக்கோ. எப்படி நான் உங்களுக்கு இங்கே கூப்பிடுறது வீட்டுக்குள்ளே? போயிட்டு வாங்கக்கோ, நாளைக்கு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து உங்க வீட்டில் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் வரல. ஓ, சாப்பிட வரலையா நீங்க? ஓ, அப்ப சரிக்கா. ஆமா, என்ன இந்த கோதாவரி அக்காவுக்கு வாய் ஏன்னு பொழந்துக்கிட்டு இருக்காவோ? என்னாச்சு? அதுவும் இல்லாம உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு மரண பீதி தெரியுதே. என்னாச்சு? தெருனா எதுவும் துரத்துதோ? அதான் பயந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டியலோ? ஏன் அவசரம் எனக்கு? சரிக்கா, என்ன ஆச்சு? சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. நம்ம லட்சுமி இருக்காளட்டி, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்காண்டி. என்னக்கா சொல்றிய? பேய் எப்படி லட்சுமி அக்காவை பிடிக்கும்? லட்சுமி அக்கா தான்க்கா பேயை பிடிச்சிருக்கும். எட்டி சீக்கிரம் வாட்டி. நம்ம லட்சுமி ரொம்ப பாவம் லட்டி, அவளுக்கு பேயெல்லாம் வேற பிடிச்சிருக்கு. அவள் நினைச்சவே ரொம்ப பரிதாபமா இருக்குடி. சீக்கிரம் வாட்டி. ஏக்கோ, லட்சுமி அக்காவுக்கு பேய் பிடிச்சிருந்தா ஏதாச்சும் சாமியார் கிட்ட கூட்டு போங்கக்கோ. என்கிட்ட எதுக்கு வந்தீங்க? என்னடி சொல்ற? உனக்கு தான் பேயெல்லாம் ஓட்ட தெரியும்னு சொன்னல. நல்லா மாறின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க. எட்டி சீக்கிரம் வாட்டி, சும்மா விளையாடிட்டு இருக்காம. என்ன சொல்றாவ? நம்மள நிஜமாவே பேய் ஓட்டுறவன்னு நினைச்சு நம்பிட்டாவளோ? ஐயோ, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே. ஒரு தைரியத்துல போவோம். என்ன செய்யறது? நம்ம பேயெல்லாம் ஓட்டுவோம் வேற நல்லா பொய் புளிய வச்சு. சே, இந்த லட்சுமி அக்காவுக்கு வேற வேலையே இல்லை. அனாமத்தான் அங்கேயும் இங்கேயும் திரிய வேண்டியது, பேயை பிடிச்சிட்டு வந்து நிற்க வேண்டியது. ஐயோ, சரி போய் பார்ப்போம். அந்த லட்சுமி அக்காளுக்கு பயந்து அந்த பேய் எப்பவோ ஓடிட்டு இருக்கோம். சரி, நம்ம போய் தான் பார்ப்போமே. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னமோ உனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க. வாட்டி சீக்கிரம் போவோம். நம்ம லட்சுமி அக்கா மிகப்பெரிய ஆபத்துல இருக்காவோ. சரி, என்ன செய்யுது? இந்த வரக்கா. எங்க கோதாவரி அக்காவும் எங்க? இங்க தானே லட்சுமி அக்காவை பார்த்துலாம் சொன்னீங்க. எங்கேயுமே காணுமே. எடி நட்டவள்ளி, நான் இங்க தாண்டி பார்த்தேன். ஒரு 6 அடி வசரத்துக்கு அப்படியே பறந்தாவட்டி. எது 6 அடி வசரத்துக்கு பறந்தாவளா? என்ன இருக்கிறதே 6 அடி தானே, அதுல எப்படி 6 அடிக்கு பறந்தாவோ? எம்மா, நெசமாவே பேய் பிடிச்சிருக்கு போலயே.
சும்மாவே இது லட்சுமி அக்கா கூட பேசி ஜெயிக்க முடியாது. இதுல பேயெல்லாம் வேற பிடிச்சிருக்கு. கடவுளே, என்ன வேற ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சு நம்பி என்ன பேய் ஓட்ட கூட்டு வந்திருக்காவோ. ஏடி நெட்டவள்ளி, அவங்க இங்க தாண்டி எங்கேயாச்சும் புதர்ல எங்கனா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாவோ, தேடி பார்க்கலாம் டி. ஏக்கா, இந்த லட்சுமி அக்கா என்ன மொசக்குட்டியா புதர்ல போய் மறையறதுக்கு? ஐயோ கடவுளே, கடைசியில பேய்கிட்ட உதவாங்க விட்டுருவா போலயே. பேசாம எனக்கு பேய் ஓட்டலாம் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை போட்டு இங்க தப்பிச்சு ஓடிடுவோமா? ஏடி நெட்டவள்ளி, கொஞ்சம் மேல பாருடி. என்ன இது? இந்த லட்சுமி அக்கா என்ன கடவுளே குரங்காட்டும் இந்த மரத்துல தாக்கிட்டு இருக்காவா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன செய்யறது? நெட்டவள்ளி சீக்கிரம் டி, அந்த பேய் ஓட்டு ஓட்டு. ஐயோ, இது என்ன ஈயா குசுவா உடனே ஓட்டுறதுக்கு? கோதாவரி அக்கா, நான் அந்த பேயை ஓட்டுற வரைக்கும் அந்த பேயவே தொடக்கூடாதுக்கா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பயாச்சும் இந்த லட்சுமி அக்கா கீழே இறக்கி கூட்டு வந்துருங்க. நான் போய் பேய் ஓட்டுறதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் கவுச். அட பத்திரகாளிக்கா, என்ன இது? இந்த நெட்டவள்ளி பேய் ஓட்டுவாடா, அவளை கூட்டு வந்தோம். என்ன இது, நம்மள கோத்த விட்டு அவ ஓடிவிட்டா. இடி கோதாவரி வாட்டி, ரெண்டு பேரும் ஒரு கையை பிடிச்சு அவளை கூட்டு போயிடுவோம். ஐயோ எக்கோ, இந்த பேயை பார்த்த உடனே எனக்கு கைக்கெல்லாம் நடுங்குதுக்கோ. எக்கோ பயமா இருக்குக்கோ. எப்படியாச்சும் நீங்க கூட்டு வரீங்களா? ஏட்டி என்னடி சொல்ற? நானும் எவ்வளவு நேரம் தைரியமான பொம்பளை மாதிரி நடிக்கிறது. எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. வாட்டி, ரெண்டு பேரும் அப்படியே மூட்டை மாதிரி கட்டி தூக்கிட்டு போயிடுவோம். ஐயோ எக்கோ என்ன விட்டுருங்கக்கோ, எனக்கு பயமா. இட்டி வாட்டி, பிலிச்சிட்டி, நம்ம லட்சுமி பாவம் இல்லட்டி வாட்டி. எம்மா, என்ன அவசரத்துல உட்காந்துருக்கா, இவளை எப்படி கீழே இறக்குறது? எக்கோ பயங்கரமா குலைக்குதுக்கோ. ஏடி, அது குலைக்கிறதுக்கு நாயாட்டி, அது பேயட்டி. எக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கோ. சீக்கிரம் மரத்து மேல ஏறி அந்த பேயை கீழே தள்ளி விடுங்க. ஏடி என்ன டீ சொல்ற? நான் இந்த புடவையை போட்டுக்கிட்டு எப்படி டீ அந்த மேல ஏற முடியும்? நீ தான் நல்ல சுடிதார்லாம் போட்டுருக்கல, மேல ஏறியணும். அந்த கிளைய அசைச்சு விட்டு அவ கீழே வந்துருவா. ஐயோ, இந்த பூமாரி பொண்ணு நல்ல பேசனா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சுடிதாரை போட்டுக்க சொல்லிட்டா. பேசாம நம்ம புடவையே கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. எம்மா டீ, எனக்கு பயங்கரமா குளிச்சுக்கிட்டே இருக்கு. கடவுளே, கோதாவரி சீக்கிரம் போட்டி போ சீக்கிரம் போ. ஐயோ கடவுளே, எல்லாரும் என்ன காப்பாத்துங்க, எல்லா கடவுளையும் காப்பாத்துங்க. இந்த நாய் பேய் என்ன கடிச்சிடவே கூடாது, நீ எதுவும் பண்ணிடக்கூடாது. கடவுளே என்ன காப்பாத்துங்க. எம்மாட்டி, யாரு நச்சியா தள்ளி விட்டது? வாங்க தூக்குங்கக்கோ. எனக்கு அப்படி பாத்துட்டு இருக்கியோ? வாங்கக்கோ, சீக்கிரம் வாங்க, ஒரு கைப்பிடிங்க தூக்கிட்டு போயிருவோம். சிட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சீக்கிரம் வாங்கக்கோ, அந்த பேய் என்ன கடிச்சு வச்சிட்டு போகுது. சீக்கிரம் வாங்க. பொம்பளைங்களா, என்ன தூக்கிட்டு போறீங்க? வாங்கக்கோ, அப்படி தூக்கிட்டு போயிருவோம். எப்பா, நல்ல வேலை, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். ஏம்மா, தெரியாம ஒரு பொய்ய சொல்லிவிட்டோம். அது உண்மை நம்பி நம்ம பேய் கூடலாம் கோத்து விட பார்த்தாவளே. எப்பாடி, நல்ல வேலை நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே தான் உசுரே வந்துச்சு. நம்ம பித்தாதே நம்ம பித்தாதே. ஆத்தாடி, என்ன இது நம்ம வீடு பேய் பங்களா கணக்கா இருக்கு. நாம எதுவும் வீடு மாறி வந்துட்டோமோ? ஏக்கோ, என் வீட்டை என்னக்கா பண்ணி வச்சிருக்கிய? அது ஒண்ணும் இல்ல நெட்டவள்ளி, நீ பேய் ஓட போறல்ல, அதான் உங்க வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். எது? பேய் ஓட்டுறதுக்கு வீட்டை ரெடி பண்ணி வச்சியலா? நானே அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். இவங்க என்னடா பேய் ஓட்டுறதுக்கு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இக்கோ, எல்லாம் சரிக்கோ, எதுக்குக்கோ நடு வீட்டுல இந்த தீய கொளுத்தி வச்சிருக்கியோ? அப்படியே இந்த துணியெல்லாம் இருக்கு, அப்படியே பத்தி வீடு எரிஞ்சதுன்னா என்ன செய்வியோ? நெட்டவள்ளி, என்னடி சொல்ற? பேய் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும்ல. நான் நிறைய டிவி எல்லாம் பாத்துட்டேன். இந்த மாதிரி நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சு பேய் எல்லாம் ஓட்டுவா தெரியுமா? ஆமாக்கா, நான் கூட நிறைய படத்துல பாத்துருக்கோம். இந்த மந்திரவாதி எல்லாம் அந்த நெருப்பு கொளுத்தி விட்டு என்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாவோ. இடி நெட்டவள்ளி, பத்ரகாளி அக்கா இப்ப எனக்கு போன் பண்ணாவோ. லட்சுமி அக்காவை நம்ம கோதாவரி அக்காவும் பத்ரகாளி அக்காவும் சேர்த்து தூக்கிட்டு வரலாம். சீக்கிரம் எல்லாத்தையும் ஆரம்பி. என்னத்த ஆரம்பிக்க? நானே அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். இப்ப இங்க வந்து பார்த்தா அந்த பேயை விட என் வீட்டை பார்க்கத்தான் எனக்கே பயமா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா என்னமோ பேய் பங்களா கணக்கா இருக்கு. இங்க உட்காந்து தான் நான் பேய் ஓட்டணுமோ? ஐயோ கடவுளே, எனக்கு பேயே ஓட்ட தெரியாதே. நான் இப்ப அந்த பேய் வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய? மந்திரம் தானே சொல்றேன். எம்மோ, மந்திரமே தெரியாம இந்த உட்காந்து என்ன செய்ய? எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் சினிமா பாட்டுகள் தான். அதை பாடுனா என்ன பேய் ஓடியா போக போகுது? எம்மாட்டி, என்ன இது? பேய் என்ன தலைமையில உட்காந்துருக்கு? நெட்டவள்ளி, என்ன காப்பாத்திட்டு அந்த பத்திரகாளி கைய கூடவே வந்தபடி நடுவழியில என்ன கழட்டி விட்டு போயிட்டாவட்டி. இந்த பேயி, நான் இந்த தலைமையிலேயே தான் உட்காந்துட்டு வருவேன்னு என் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்குதுட்டி. என்ன காப்பாத்திட்டி இந்த பேய் கிட்ட இருந்து. பாதங்கள் கணக்குதுட்டி, எம்பிட்டு வெயிட்டா இருக்கு தெரியுமா? எம்மா, என்ன இது? பேய் கத்துறதே பயங்கரமா இருக்கு. நெட்டவள்ளி, இந்த பேய் எப்படியாச்சும் ஓட்டுட்டி, என் தலையில இருந்து கீழே இறங்க சொல்லுட்டி. இருங்க, நான் கீழே இறங்க சொல்றேன். டாம் டோம் மந்திரகாளி சுகரகாளி, கீழே இறங்கு. இந்த மாதிரி மந்திரத்தை எந்த பேய் படத்துலயும் பார்த்ததே இல்லையே. அது வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கல, ஏதாச்சும் இங்கிலீஷ்ல சொல்லுவா போல.
இந்த நெட்டவழி நம்ம நான் வேலைக்கு ஆகாது. என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்கா? நாம எப்படியாச்சும் இந்த பேயை அவகிட்ட கோத்து விட்டுட்டு ஓடிடணும். ஏ பேயே, ஏன் என் தலைமை உட்காந்துருக்கல? எங்க 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 பேய் விட்டதுக்கு நாங்க ஆள்லாம் வச்சிருக்கோம். நீ உன்னால முடிஞ்ச அவங்க கிட்ட நீ இருக்கிற இடமே தெரியாம அழைச்சிருவாங்க எங்க நெட்டவழி மேடம். நான் பாட்டுக்கு செவனே தானே இருந்தேன். இந்த கோதாவரி அக்கா என்ன பேய்கிட்ட கோத்து விட பாக்குது. யார் அந்த பொம்பளை? இது எங்க நெட்டவழி மேடம் தான். அவங்க பாரிங்லாம் போய் படிச்சு வந்திருக்காங்க. இந்த பொம்பளை தானா அது? அதாடி நல்ல வேளை நம்மள பேய் விட்டுச்சு. நெட்டவழி சாரி எனக்கு பயமா இருந்துச்சுடி. அதான் ஒண்ணு சொல்லிவிட்டேன். நீ பேய் ஓட்டி பாத்துக்கட்டி, நான் போயிட்டு வரேன். ஏடி நீ நாளைக்கு ஊசோட நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க பூமாரி பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.